ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஜனநாயகன் ஆன்லைனில் லீக் ஆயிடுச்சு. கொஞ்சம் பேர் இந்த படம் பார்த்தேன்னு சொன்னாங்க. நான் மேக்ஸிமம் இந்த படத்தை யாரும் பார்க்கல. ஸோ பார்க்காதவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பொதுவாக நம்ம மூவி பைரசி இதெல்லாம் ஆதரிக்க மாட்டோம். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து தேட்டர் போய் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அந்த தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படத்தை யார் லீக் பண்ணுற அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. பொதுவாக அந்த படம் யார்கிட்ட இருக்கும்? இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த படத்தோட எடிட்டர்ஸ் கிட்ட இருக்கும். ஏன்னா அதர் லாங்குவேஜில் டப்பிங்காக இந்த காப்பீஸ் வச்சிருப்பாங்க. அவங்கள தவிர்த்து இந்த படம் யார்கிட்ட இருக்கும்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா அண்ட் த டீம் அவங்க கிட்ட தான் இருக்கும். ஸோ எலெக்ஷன் வேற இன்னும் 2 வீக்ஸில் வரப்போகுது. ஸோ இந்த டைமில் இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பாக மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த படத்தை அதிக அளவு யார் போய் பார்க்க போவா? விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸ். ஸோ சும்மாவே அவங்க நிற்பாங்க. இல்லை இந்த படத்தை பார்த்துட்டாங்கன்னா இன்னும் மோட்டிவ் ஆயிடுவாங்க. இன்னும் மோட்டிவ் ஆகி எல்லா தொகுதியிலையும் போய் ஓட்ட போட்டுருவானுங்க. ஸோ இது விஜய் அண்ணாவுக்கு பயங்கர சாதகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த படத்தை யார் லீக் பண்ணியிருப்பா? விஜய். சரி, இந்த படம் ஒரு கேசரி தான், ரீமேக் படம் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, இது கேசரியாவே இருந்துட்டு போட்டோம், ரீமேக்காவே இருந்துட்டு போகும். இது விஜய் அண்ணாவோட கடைசி படம். ஸோ இந்த கடைசி படத்தை நாங்கள் அது புளியோதரையா இருந்தாலும் சரி கேசரியா இருந்தாலும் கண்டிப்பாக போய் பார்க்க தான் போறோம். ஸோ இது அங்கே அண்ணாவோட படம். ஸோ இது இறங்குனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்பீங்க. எங்களுக்கு எந்த லாபம் கிடையாது. இந்த படம் வந்தா விஜய் அண்ணாக்கு தான் பிளஸ் பாயிண்ட், அவருக்கு தான் லாபம். ஸோ இப்போ சொல்லுங்க, இந்த படத்தை யார் லீக் பண்ணியிருப்பா? விஜய். இந்த ஒரு படம் மட்டும் தான் இப்படியா? இல்லை இதுக்கு முன்னாடி வந்து அண்ணா படம் எல்லா படமும் பிரச்சனையில தான் வந்திருக்கு. ஸோ எல்லா படத்துக்கும் பிரச்சனைக்கு யார் காரணமா இருந்திருப்பா? விஜய். ஒரு வேலை இருக்குமோ?